ஆரம்பித்தோம். teaching about the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் போதித்து We வருகிறோம். showed how this person is to be understood through the titles and symbols given in the Bible. வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவருக்கு பட்ட பெயர்களும் சின்னங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றின் மூலமாக அவரை குறித்து நாம் படித்தோம். And then we looked at how he is the great enabler of various functions and tasks in the Old and the New Testament. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி பல்வேறு பணிகளை வேலைகளை செய்து முடிக்க அவர் உதவி செய்தார், பலன் அளித்தார் என்று நாம் பார்த்தோம். Even in the matter of the coming of Jesus into this world as a child born in Bethlehem, he was behind it, orchestrating the whole thing. இயேசுவானவர் பெத்லகேமிலே ஒரு பாலகனாய் பிறந்தபோது அதன் பின்னாலே இருந்து சகல காரியங்களை நடப்பித்தவரும் பரிசுத்த ஆவியானவர்தான். There also he enabled several people. அங்கேயும் பல மக்களுக்கு அவர்தான் உதவி செய்தார், பலன் கொடுத்தார். Now since last week we began to speak about the coming of the Holy Spirit. கடந்த வாரம் முதற்கொண்டு பரிசுத்த ஆவியின் வருகை குறித்து நாம் பேச ஆரம்பித்தோம். We showed you how that the Bible, the New Testament talks about this great event, this phenomenal most amazing event, the coming of the Holy Spirit, as the gift of the Holy Spirit being given and how people ought to receive it. பரிசுத்த ஆவியானவர் வந்த வருகை தந்த அந்த எடுத்துக்காட்டான பிரம்மாண்டமான அந்த சம்பவத்தை பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிற ஒரு காரியமாக அது தேவனுடைய ஈவாக இருக்கிறது, நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது என்று உங்களுக்கு சொன்னேன். The Holy Spirit is a gracious gift of God. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய கிருபையுள்ள ஈவாக இருக்கிறார். God gives the Holy Spirit. தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். The human response to that is that people ought to receive the great gift that God gives. மனிதர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவன் கொடுக்கிற அந்த மிகப்பெரிய ஈவை பெற்றுக்கொள்வதே ஆகும். I took time to share that last week because that is a very fundamental understanding that will help you to really enjoy the fullness of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை மெய்யாகவே நீங்கள் அனுபவிக்கும்படியாக தான், அதுக்கு உதவி செய்யும்படியாக தான் கடந்த வாரம் நேரம் எடுத்து அதை உங்களுக்கு விளக்கி சொன்னேன். Now this week we will go further into the coming of the Holy Spirit. இந்த வாரம் பரிசுத்த ஆவியின் வருகை குறித்து மேலும் நாம் பார்க்க போகிறோம். Now I want to talk this week about the background factors that prepared the way for the coming of the Holy Spirit. இந்த வாரம் பரிசுத்த ஆவியின் வருகைக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் பின்னணியாக இருந்து சூழ்நிலையை ஆயத்தம் செய்தது என்று பார்க்க போகிறோம். This is very important. இது மிக முக்கியமான ஒன்று. There are three background factors that prepared the way for the coming of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ணும்படியாய் மூன்று முக்கிய காரியங்கள் பின்னணியாய் அமைந்திருக்கின்றன. One is that there was the promise of the Father that the Father will give the Holy Spirit. That was the background in which the Holy Spirit was given. முதலாவது பின்னணி, பரிசுத்த ஆவியானவர் பிதாவினுடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறார். பிதா பரிசுத்த ஆவியை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த பின்னணியிலே தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். The Holy Spirit was given, not simply given all of a sudden. The Father has always promised that the Holy Spirit will be given. That is the background in which the Holy Spirit is given. பரிசுத்த ஆவியானவர் திடீரென்று அருளப்படவில்லை. பிதா ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரை அருளுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். The second background that prepared the way for the coming of the Holy Spirit is the exaltation of Jesus. இரண்டாவது பின்னணி, இயேசுவானவர் உயர்த்தப்பட்ட அந்த காரியம். You see, until and unless Jesus has been lifted up and glorified and exalted, the Holy Spirit could not be given. இயேசுவானவர் உயர்த்தப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டு மேன்மைப்படுத்தப்படுகிற வரையிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட முடியாமல் இருந்தது. Exaltation of Jesus had to take place in order for the Holy Spirit to be given. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவதற்கு இயேசுவானவர் உயர்த்தப்பட வேண்டியது அவசியமாய் இருந்தது. That is the second background. இது இரண்டாவது பின்னணி. The third background is the occurrence of salvation, that people must receive salvation, put their faith in Jesus and be born again, so that to those people the gift of the Holy Spirit can be given. மூன்றாவது பின்னணி ரட்சிப்பு, அதாவது மக்கள் இயேசுவானவரை விசுவாசித்து அவரை தங்கள் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். Let us consider these three background factors that prepare the way for the coming of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ணின இந்த மூன்று பின்னணிகளை இப்போது நாம் பார்ப்போம். There are many promises in the Bible, but the promise of the Father, the term the promise of the Father uniquely relates to how the Father promised that he would give the Holy Spirit. வேதத்திலே பல வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிற அந்த விஷயம் என்று வரும்போது அந்த பதமே வித்தியாசமாய் இருக்கிறது. பிதாவின் வாக்குத்தத்தம் என்று அந்த வார்த்தை வருகிறது. It is referred to as the promise of the Father. பிதாவின் வாக்குத்தத்தம் என்று அது அழைக்கப்படுகிறது. Turn with me to Luke chapter 24 verse 49. திருப்போம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். I will be quoting several verses, so you better write it down. நிறைய வசனங்களை நான் சொல்வேன், ஆகவே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Luke chapter 24 verse 49. லூக்கா 24:49. Jesus is speaking. இயேசு இங்கே சொல்லுகிறார். He says, "And behold, I send the promise of my Father upon you, but tarry in the city of Jerusalem until ye be endued with power from on high." என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை
இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். Referring to that phenomenal event where the Holy Spirit will be poured out, given, Jesus says, behold, I send the promise of the Father upon you. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருள போட போகிற அந்த சமூகத்தை குறித்து இயேசு இங்கே சொல்லுகிறார், பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று. That's not something new. The Father has promised and they know about it. இது ஒன்றும் புதிதல்ல, பிதா அதை வாக்கு பண்ணியிருக்கிறார், இது அவளுக்கு தெரியும். There are several other passages in the Gospel of John. We read how that Jesus told them that he will go and send the Holy Spirit. யோவான் சுவிசேஷத்தில் இன்னும் பல பகுதிகள் இருக்குது. இயேசுவே அங்கே சொல்லுகிறார், நான் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று. So this is nothing new. This is the promise of the Father. They ought to expect it and this is going to happen. ஆகவே பரிசுத்த ஆவியின் வருகை ஒன்றும் புதிதல்ல, அது பிதாவின் வாக்குத்தத்தம். ஆகவே அது சம்பவிக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும். Acts chapter 1 verse 4. பிறகு அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4 வசனம். And here once again Jesus speaks. இங்கே மீண்டுமாய் இயேசு இங்கே பேசுகிறார். Says, and being assembled together with them, commanded them that they should not depart from Jerusalem, but wait for the promise of the Father, which saith he, you have heard of me. அன்றியும் அவர் அவருடனே கூடி வந்திருக்கும்போது அவளை நோக்கி, தமிழ் 5 வசனம், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். So he is constantly referring to this great event as the promise of the Father that is going to be fulfilled. ஆகவே இந்த மிகப்பெரிய சம்பவத்தை இயேசுவானவர் திரும்ப திரும்ப பிதாவின் வாக்குத்தத்தம் அது நிறைவேறும் என்று சொல்லுகிறார். He says, go and wait there until the promise of the Father is given. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை அங்கே காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். In Acts chapter 2, Peter speaks of that in the same way. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலும் பேதுரு அப்படியே பேசுகிறார். In his first message on the day of Pentecost, in verse 33, in Acts chapter 2, Peter says, பெந்தெகோஸ்து நாளிலே பேதுரு தான் செய்த முதலாவது செய்தியிலே 2:33 இப்படி சொல்லுகிறான். You know, after having talked about how that Jesus came and how he died on a cross and how he was buried and how that God has raised him up now. இயேசு எப்படி வந்தார், எப்படி அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அதன் பிறகு எப்படி தேவன் அவரை இப்போது உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார் என்று இதையெல்லாம் சொன்ன பிறகு, That was the subject matter of his preaching. அதுதான் அவருடைய பிரசங்கத்தின் சாராம்சமாக இருந்தது. In verse 33 he says, 33 அவன் சொல்லுகிறான், therefore being by the right hand of God exalted and having received of the Father the promise of the Holy Ghost, he hath shed forth this which ye now see and hear. அவர் தேவனுடைய வலது கரத்தினால உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகி இதை பொழிந்தருளினார். Once again he talks about this as the promise of the Father. மீண்டும் இதை பிதா அருளிய வாக்குத்தத்தம் என்று பேதுரு சொல்லுகிறான். This you see and hear is the promise of the Holy Ghost. நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் Promise of the கேட்கிறதும் Father. நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகி இது பிதாவினுடைய வாக்குத்தத்தம் என்று பேதுரு சொல்லுகிறான். And then in verse 38 he continues. 38 அப்படியே தொடருகிறான். Says, then Peter said unto them, repent and be baptized every one of you in the name of Jesus Christ for the remission of sins, and ye shall receive the gift of the Holy Ghost. பேதுரு அவளை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். For the promise, now listen, for the promise is unto you and to your children and to all that are afar off, even as many as our Lord God shall call. 39 வசனம் பாருங்கள், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொன்னான். Now this is a very important verse because this is not just the promise of the Father to be given to the disciples in the first century. இது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் பிதாவின் வாக்குத்தத்தம் முதலாவது நூற்றாண்டிலே சீஷர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும் என்கிற வாக்குத்தத்தம் அல்ல. No, கிடையாது. What about this promise of the Father, this great gift of the Holy Spirit which the Father had promised? பிதா வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய இந்த மிகப்பெரிய ஈவை குறித்த காரியம் என்ன? Many people say that this is only for the first century. அநேகர் சொல்லுகிறார்கள் இது முதலாவது நூற்றாண்டுக்கு மட்டும்தான் என்று. This is not for now. இது இப்போதைக்கு அல்ல. This is for the first century Christians. இது முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்குரியது. They were the only Pentecostal Christians. அவர்கள் மட்டும்தான் அன்றைக்கு பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவர்கள். When the experience that happened on the Pentecost was for them only. பெந்தெகோஸ்தே நாளிலே நடந்த அந்த அனுபவம் அவர்களுக்கு மட்டும்தான். It was not supposed to happen after that. அதன் பிறகு அது நடக்க கூடாது என்று சொல்கிறார்கள். They're very wrong. அவர்கள் மிகவும் தவறு செய்கிறார்கள். This is not just a promise that was made to the disciples in the first century. இது முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த சீஷர்களுக்கு மட்டும் செய்யப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் அல்ல. Because Peter says here very clearly about the gift of the Holy Spirit, he says, for this promise is unto you and to your children, and not only to your children, to all that are afar off, for many generations to come, even as many as the Lord our God shall call. ஏனென்றால் பேதுரு மிக தெளிவாக இங்கே சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியாகிய வரம்
அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும், அதாவது பின்வரும் எல்லா சந்ததிகளுக்கும் அது பொருந்தும் என்று சொல்லுகிறார். Not only Peter's audience, வெறும் பேதுருவின் பிரசங்கத்தை கேட்ட மக்களுக்கு not மட்டுமல்ல, only their children, அவருடைய பிள்ளைகளுக்கு the மட்டுமல்ல, next generation, அடுத்த சந்ததிக்கு, but for generations to come. As many as the Lord shall call, that means call for salvation, as many as shall receive salvation in the days to come. தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் எத்தனை சந்ததிகளை ரட்சிப்புக்கு என்று அழைக்கிறாரோ அவர்கள் அனைவருக்கும் இந்த வாக்குத்தத்தம் பொருந்தும் என்று பேதுரு சொல்லுகிறார். Now this one verse is something that is fully packed with information. இந்த ஒரு வசனத்துல நிறைய விஷயங்கள் அடங்கி It இருக்கிறது. literally says that this is going to be a continuing phenomenon that will happen many times, that the Holy Spirit will be poured out. அதாவது என்ன சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிற இந்த காரியம் திரும்ப திரும்ப நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். Now listen to this. கவனிங்க இதை. Not just on day of Pentecost. வெறுமனே பெந்தெகோஸ்தே நாளிலே மட்டுமல்ல, On the day of Pentecost, the Holy Ghost will be poured out. பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுவார். And he was poured out. பொழிந்தருளப்பட்டார். But Peter says, but this is to continue into your children. ஆனால் பேதுரு சொல்லுகிறான், இது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்படும். In other words, he says there will be occurrences hereafter where the Holy Spirit will be poured out upon the next generation of your children. அதாவது என்ன சொல்ல வருகிறான், அடுத்த சந்ததியாகிய உங்கள் பிள்ளையின் மீது பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிற அந்த காரியம் நடைபெறும். And then he says to all that are afar off, meaning distance, all over the world, everywhere. அதன் பிறகு தூரத்தில் உள்ள யாவருக்கும் என்று சொல்கிறான். அதாவது தூரத்தை குறிப்பிட்டு உலகம் முழுவதுள்ள எல்லார் மேலும் ஆவியானவர் பொழிந்தருளப்படுவார் என்று சொல்கிறார். Not only is it going to be a recurring event, a recurring phenomenon, but it is going to be something that is happening everywhere, all around the world. ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிற காரியம் திரும்ப திரும்ப நடைபெற போகிறது மட்டுமல்ல, உலகமெங்கும் எல்லா இடத்திலும் நடைபெற போகிற ஒன்றா இருக்கிறது. How long? How many people? Where will they receive the Holy Spirit? எவ்வளவு நாட்கள், எத்தனை பேர் எங்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வார்கள்? Where all it will occur? எங்கெல்லாம் அது நடைபெறும்? It says far away places. அவன் சொல்லுகிறான், தூரத்தில் உள்ள இடங்களில் For எல்லாம். how many generations? எத்தனை தலைமுறைகளுக்கு? As many as the Lord shall call for salvation. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எத்தனை பேரை ரட்சிப்புக்கு அழைக்கிறாரோ அத்தனை பேருக்கும். Now let me remind you, he is talking about the day of Pentecost and what happened there. பாருங்க, பெந்தெகோஸ்தே நாளிலே என்ன நடந்ததோ அதை குறித்து இங்கே பேதுரு பேசுகிறான் என்பதை மனதில் வைக்க வேண்டும். Not about anything else. வேறு எதை குறித்தும் பேசவில்லை. He is talking about the mighty outpouring of the Holy Spirit, and he says this is going to happen for many generations, for as many as the Lord shall call to salvation, and in faraway places all over the world. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை பொழிந்தருளப்பட்ட அந்த காரியத்தை குறித்து பேசும்போது தான் சொல்லுகிறான், இது திரும்ப திரும்ப நடைபெறும், தலைமுறை தலைமுறை தோறும் நடைபெறும். அது மட்டுமல்ல, உலகம் எங்கும் இது நடைபெறும். Amen. ஆமென். Can I hear an amen? ஒரு ஆமென் கேட்கலாமா? See, that verse is very important. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். Galatians chapter 3. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். Now I want you to keep that in mind, because you will hear people out there say, well, this is just something that happened then. This is not for now. இத மனசுல வச்சு ஏன்னா மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், இதெல்லாம் அந்த காலத்துல நடந்தது, அவங்களுக்கு மட்டும்தான், நமக்கு கிடையாது என்று They சொல்லுகிறார்கள். say, oh, these Pentecostal people are confused. என்ன சொல்றாங்க, பெந்தெகோஸ்தே ஆட்கள் குழம்பி போய் இருக்காங்க. Well, they are confused about some things, but not about everything. பெந்தெகோஸ்தே ஆட்கள் சில காரியங்களை குறித்து குழம்பி போய் இருக்காங்க, ஆனா எல்லாவற்றையும் குறித்து அல்ல. I wouldn't say they are confused about everything. எல்லாவற்றையும் குறித்து குழம்பி போய் இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன். Let us look at Galatians chapter 3, because Paul also says this. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை பார்ப்போம் என்றால் பவுலும் அதை இங்கு சொல்கிறார். You see, when we teach something, we have to teach and show you that Jesus said it, Peter said it, Paul said it, and whoever else said it, because it's not some stray incidents or stray teaching that occurs here and there in few places. ஒரு காரியத்தை போதிக்கும் போது சும்மா இங்கங்குமா இருக்கிற காரியங்களை எடுத்து போதிக்க கூடாது. மாறாக இயேசு அதை சொன்னார், பவுல் அதை சொல்லி இருக்கிறார், பேதுரு அதை சொல்லி இருக்கிறார், இவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார், எல்லா இடத்துல இருந்து எடுத்து போதிக்க I வேண்டும். always try to do that because it is not just some one stray verse that we hang on to. ஏன் நான் எப்போதும் இப்படி செய்கிறேன் என்று சொன்னால், ஏதோ ஒரு வசனத்தை பிடித்துக் கொண்டு அதிலிருந்து நாம் போதிப்பதில்லை. I want to show you that it is established doctrine of the scriptures. இது வேத வசனத்திலே எல்லா இடத்திலும் உள்ள ஒரு உபதேசம் என்பதை தான் நான் காண்பிக்க Look விரும்புகிறேன். at Galatians chapter 3. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். And Paul is speaking of this. இங்கே பவுல் இதை குறித்து பேசுகிறார். That the blessing of Abraham might come on the Gentiles through Jesus Christ, that we might receive the promise of the Spirit through faith. 14ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. You see, the promise of the Father that was given on the day of Pentecost was not forgotten thereafter. பெந்தெகோஸ்தே நாளிலே கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் அதன் பிறகு மறக்கப்படவில்லை.
Jesus said, wait in Jerusalem, the promise of the Father will be given to you. இயேசு சொன்னார், எருசலேமிலே காத்திருங்கள், பிதாவின் வாக்குத்தத்தம் உங்களுக்கு அருளப்படும். They received it. அவர்கள் But பெற்றுக்கொண்டார்கள். on that day, Peter, having received it, spoke up and said, no, this is not going to stop here. It's going to continue everywhere. பெந்தெகோஸ்து நாளிலே அதை பெற்றுக்கொண்ட பிறகு பேதுரு சொல்லுகிறான், இது இன்றோடு கூட முடிய போகிறதில்லை, இது தொடர்ந்து நடைபெற போகிறது தலைமுறை தலைமுறையாக. And so Paul is speaking about it many years later. ஆகவே இதை பல வருடங்களுக்கு பிற்பாடு பவுல் அதை குறித்து பேசுகிறார். He says to those people, he says, so that we may receive the promise of the Spirit through faith. அந்த மக்களை பார்த்து பவுல் சொல்லுகிறார், ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாக என்று. So it seems like it is forever the promise of the Father. ஆகவே இந்த பிதாவின் வாக்குத்தத்தம் என்றென்றைக்கும் உரியது என்பது போல தோன்றுகிறது. It is the promise of the Father for all generations. பிதாவின் வாக்குத்தத்தம் தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கிற வாக்குத்தத்தம். Promise of the Father for all people everywhere. பிதாவின் வாக்குத்தத்தம் எல்லா இடத்திலும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உரிய வாக்குத்தத்தம். Not just for the people in the first century. வெறுமனே முதலாவது நூற்றாண்டில் வாழ்ந்த மக்களுக்கு மட்டுமல்ல. One more references by Paul. இன்னும் பவுல் சொன்ன ஒரு வசனத்தை பார்ப்போம். Ephesians chapter 1 verse 13. எபேசியர் முதலாம் அதிகாரம் 13ஆம் வசனம். He's writing to the Ephesians there about what has happened to them. எபேசியருக்கு என்ன நடந்தது என்பதை குறித்து இங்கே பவுல் சொல்லுகிறார். He says, in whom you also trusted, after that you heard the word of truth, the gospel of your salvation, in whom you also after that ye believed, you were sealed with the Holy Spirit of promise. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால், the Holy Spirit of promise. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால். That term has never left their mind. They believed in the promise of the Father. அந்த வார்த்தைகள் அவருடைய மனதை விட்டு போகவே இல்லை. பிதாவின் வாக்குத்தத்தத்தை அவர்கள் நம்பினார்கள். It is not something to be forgotten after Pentecost. இது பெந்தெகோஸ்து நாளுக்கு பிறகு மறக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் அல்ல. Right in Ephesians many years later he says that the promise, he says you were sealed with the Holy Spirit of promise. பல வருடங்கள் கழித்து எபேசுவுக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று. You first believed the gospel. முதலாவது சுவிசேஷத்தை நம்பினீர்கள். You believed. அதை நம்பினீர்கள். And then something happened to you. அதன் பிறகு ஏதோ ஒன்று உங்களுக்கு நடந்தது. Some other experience happened to you. ஏதோ ஒரு அனுபவம் உங்களுக்கு நடந்தது. And now I will take time later on in the coming weeks to show you how this baptism in the Holy Spirit is a separate and subsequent experience after the experience of salvation. பின் நாட்களிலே வரும்போது எப்படி பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்பது ரட்சிப்புக்கு பிறகு நடக்கிற ஒரு சம்பவம், அது ஒரு தனி சம்பவம் என்பதை உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். I say that because many people will teach saying that the Holy Spirit baptism is something that takes place at the time of salvation itself. இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்பது ரட்சிப்பின் போதே நடக்கிற ஒரு காரியம் என்று பலர் சொல்லுகிறார்கள். Many people will teach, well, if you are saved you are already filled with the Holy Spirit. நிறைய பேர் என்ன போதிக்கிறார்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தா ஏற்கனவே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு You இருக்கிறீர்கள். got it. பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள். You don't need to receive the Holy Spirit. இனி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் You இல்லை. already have it, they will say. ஏற்கனவே பரிசுத்தாவை பெற்றிருக்கிறீர்கள். So I must take the time to show you that it is not so. The New Testament teaching is that the baptism in the Holy Spirit is a separate and subsequent experience after salvation, separate from salvation. பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்பது ரட்சிப்புக்கு பிறகு நடைபெறுகிற அது ஒரு தனியான சம்பவம் என்பதை புதிய ஏற்பாட்டிலிருந்து உங்களுக்கு விளக்கி காண்பிக்க போகிறேன். That is what is mentioned here. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. You believed, விசுவாசித்தீர்கள். that is you heard the gospel first. அதாவது முதலாவது சுவிசேஷத்தை கேட்டீர்கள். Then you believed the gospel. பிறகு சுவிசேஷத்தை நம்பினீர்கள். Then you were sealed with the Holy Spirit of promise. அதன் பிறகு வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள். People were saved. மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். And then the separate kind of experience happened. A sealing took place that Paul says that in which they received the Holy Spirit of promise. அதன் பிறகு இன்னொரு தனி சம்பவம் நடைபெற்றது. அதுதான் முத்திரை போடப்பட்ட சம்பவம். அப்பொழுதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். So my dear friends, அருமை நண்பர்களே, the Holy Spirit on the day of Pentecost was poured out not simply because it's just an event that just took place like that, but it is the great promise of the Father coming to fulfillment, and it will continue throughout all generations until Jesus comes. ஆகவே பெந்தெகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டது ஏதோ அன்றைக்கு தற்செயலாக நடந்த ஒரு காரியம் அல்ல. அது பிதாவின் வாக்குத்தத்தம். அது மட்டுமல்ல, அது அன்றோடு முடிவடையவில்லை. தலைமுறை தலைமுறை தோறும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுவார். People say, well, in those days they needed the power of the Holy Spirit. மக்கள் என்ன சொல்றாங்க, அந்த நாட்களில் அவங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவைப்பட்டது. Because nobody knew the gospel. ஏனென்றால் யாருக்குமே சுவிசேஷம் தெரியாது. So the special power was needed to bring the gospel. ஆகவே சுவிசேஷத்தை அறிவிக்க விசேஷமான வல்லமை தேவைப்பட்டது. After the first century it all stopped there. முதல் நூற்றாண்டுக்கு பிறகு எல்லாமே நின்று போனது என்று They didn't சொல்கிறார்கள். need miracles, they didn't need the Holy Spirit's outpouring.
அவர்களுக்கு அற்புதங்கள் தேவையில்லை, பரிசுத்த ஆவியின் அருள்மாறி தேவைப்படவில்லை. All of that was not necessary, they say. இதெல்லாம் அவசியமே இல்லாமல் போனது என்று There is சொல்கிறார்கள். no basis for those things in the Bible. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு வேதத்துல எந்த அடிப்படையும் கிடையவே கிடையாது. Just as the churches of that day, Galatia, Ephesians, and the Thessalonians, and we'll see the churches which John was in contact with, they all believed in the promise of the Father and appropriated this great blessing. கலாத்திய நாட்டு சபைகள், எபேசு சபைகள், பிறகு யோவான் எந்தெந்த சபைகளோடு தொடர்பு கொண்டிருந்தாரோ அந்த சபைகள் எல்லாம் பிதாவின் வாக்குத்தத்தத்தை நம்பினார்கள், அவைகளை பெற்று அனுபவித்தார்கள் என்று பார்க்கிறோம். This was part of their Christian experience. அவருடைய கிறிஸ்துவ அனுபவத்தின் ஒரு பகுதியாக இது இருந்தது. The Holy Spirit of promise. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். This is something the Father had promised and they must get it. இது பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது, ஆகவே அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். Why should you receive the baptism in the Holy Spirit? ஏன் நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்? For me, if my heavenly Father, such a wonderful person as my heavenly Father has promised something so wonderful, why shouldn't I want to get it? என்ன பொறுத்தவரையிலே என்னுடைய பரலோக பிதா அற்புதமான ஒரு வெகுமதியை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருந்தால் பிறகு ஏன் நான் அதை பெற்றுக்கொள்ள கூடாது? My attitude is this: not only this Holy Spirit of promise, everything that my Father has promised for me, I want to get it and I want to have it and I want to receive it. என்னுடைய எண்ணம் என்ன? பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவி மட்டுமல்ல, பிதா என்னவெல்லாம் வாக்கு பண்ணி இருக்கிறாரோ எல்லாவற்றையும் நான் பெற்று நான் அனுபவிக்க வேண்டும். Everything that the Father has promised is for me. பிதா வாக்குத்தத்தம் பண்ணின அனைத்தும் எனக்காகத்தான். If he has promised, I'm going to believe it. அவர் வாக்கு பண்ணி இருந்தால் நான் அதை விசுவாசிக்க If he has போகிறேன். promised, then I want it. அவர் வாக்கு பண்ணி இருந்தால் எனக்கு அது வேண்டும். More than that, if he has promised, that means I need it. That's why he has promised. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் என்று சொன்னால் அது எனக்கு தேவை என்ற அர்த்தம். ஆகவே தான் அது எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறேன். Some people say, well, I don't need this to get to heaven. சில என்ன சொல்றாங்க, பரலோகம் போறதுக்கு இது தேவையே இல்லையா This is அப்படின்றாங்க. like extra fitting. இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி. You can have it or not have it. வேணாம்னா வெச்சுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம்னு விட்டுறலாம். Sometimes, if you want to have it, it's fine. வேணும்னா வெச்சுக்கலாம், நல்லதுதான். But otherwise, you don't have it. வேண்டாம்னா பரவாயில்லை. Well, if the Father has promised it, that means we have need for it. Otherwise, why would he promise it? பிதா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் அது நமக்கு தேவையா இருக்கு என்றுதான் அர்த்தம். இல்லாவிட்டால் ஏன் அவர் வாக்கு பண்ண வேண்டும்? So this is what the promise of the Father means. ஆகவே பிதாவின் வாக்குத்தத்தம் என்று சொன்னால் இதுதான். So I want you to ponder in your hearts in the weeks to come. ஆகவே வரப்போற வாரங்களிலே உங்கள் உள்ளங்களிலே சிந்தியுங்கள். Do you want this wonderful promise of the Father? பிதாவினுடைய இந்த அற்புதமான வாக்குத்தத்தம் உங்களுக்கு வேண்டுமா? Have you desired this promise of the Father? பிதாவின் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் வாஞ்சித்திருக்கிறீர்களா? Do you want to make this yours? இதை உங்களுடைய மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்களா? Your loving heavenly Father has promised this to you. உங்கள் அன்புள்ள பரம பிதா இதை உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். He always gives good things. அவர் எப்போதுமே நன்மையான காரியங்களே தருகிறார். Will you say yes, I want it, or will you say no, I don't want it? ஆம் ஆண்டவரே எனக்கு தேவை என்று சொல்லுவீர்களா அல்லது எனக்கு தேவை இல்லை என்று சொல்லுவீர்களா? Put away the bias that you have sometimes against the Pentecostalism. சில சமயத்திலே இந்த பெந்தகோஸ்து ஆட்கள் செய்கிற சில காரியங்கள் மேல் உங்களுக்கு வெறுப்பு இருக்கிறதே, வேண்டாம் என்று சொல்லுவீங்க, அதெல்லாம் தூக்கி I am எறியுங்கள். talking about the promise of the Father, my நான் friend. பிதாவின் வாக்குத்தத்தத்தை குறித்து I பேசுகிறேன். am not talking about a Pentecostal experience. I am talking about an experience which the heavenly Father wants to give to us. நான் பெந்தகோஸ்து அனுபவத்தை குறித்து பேசவில்லை. பரலோக பிதா நான் அனுபவிக்க வேண்டும் என்று கொடுக்கிற அந்த அனுபவத்தை குறித்து பேசுகிறேன். It's the promise of the Father. இது பிதாவின் வாக்குத்தத்தம். I like those words. அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Everybody say the promise of the Father. எல்லாரும் சொல்லுவோம் பிதாவின் வாக்குத்தத்தம். Promise of the Father. பிதாவின் வாக்குத்தத்தம் So wonderful. அற்புதமானது. That's why I want it. ஆகவே தான் அது எனக்கு I want தேவை. everything that the Father has promised. பிதா வாக்கு பண்ணியிருக்கிற அனைத்தும் எனக்கு தேவை. That's why I have no problem with this. ஆகவே தான் இதுல எனக்கு பிரச்சனையே I கிடையாது. desire it. நான் இதை விரும்புகிறேன். And I think every single one of you must desire it. நீங்கள் ஒவ்வொருவரும் இதை விரும்ப வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். Secondly, இரண்டாவது, the exaltation of Jesus was the second background in which the Holy Spirit was given. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டதற்கு இரண்டாவது பின்னணி இயேசுவானவர் உயர்த்தப்பட்டது. In Acts chapter 2 verse 33, which we just now read, 2:33 இப்பதான் நான் வாசித்தோம் அல்லவா? there this point is made there. அங்கே இந்த குறிப்பு சொல்லப்படுகிறது. It says, being by the right hand of God exalted and having received of the Father the promise of the Holy Ghost, he has shed forth this which ye now see and hear. அவர் தேவனுடைய வலது கரத்தினால உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்போது காண்கிறதும் கேட்கிறதுமாக இதை பொழிந்தருளினார். You see, this is something that happened after Jesus was exalted and was seated at the right hand of the Father. இந்த ஒரு காரியம் இயேசுவானவர் உயர்த்தப்பட்டு பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்த பிறகு நடைபெற்ற ஒரு காரியம். Now turn with me to John chapter 7. இப்போ திரும்ப யோவான் 7ஆம் அதிகாரத்திற்கு. There is a similar reference here. அதே போன்ற ஒரு வசனம் இங்கேயும் இருக்கிறது. Verse 37 to 39. 37 முதல் 39 In வரை. the last day, that great day of the feast, Jesus stood and cried, saying,
If any man thirst, let him come unto me and drink. He that believeth on me, as the scripture hath said, out of his belly shall flow rivers of living water. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். But this spake he of the Spirit which they that believe on him should receive, for the Holy Ghost was not yet given, because that Jesus was not yet glorified. தம்மை விசுவாசிக்கிறவன் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. Very important. ரொம்ப முக்கியம் அது. The Holy Ghost was not yet given. Why? Because Jesus was not yet glorified. பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஏன்? இயேசு இன்னும் மகிமைப்படுத்தப்படவில்லை. Why couldn't the Holy Spirit be given without Jesus being glorified? இயேசுவானவர் மகிமைப்படுத்தப்படாமலே பரிசுத்த ஆவியானவர் ஏன் கொடுக்கப்பட முடியாது? What is the glorification of Jesus? இயேசு மகிமைப்படுத்தப்படுதல் என்றால் என்ன அது? Glorification of Jesus means that he was raised from the dead and he received he received the same glory that he had before with the Father. இயேசுவானவர் மகிமைப்படுத்தப்படுவது என்றால் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டு இதற்கு முன்னே பிதாவிடம் என்ன விதமான மகிமையை பெற்றிருந்தாரோ அதே மகிமையை திரும்ப பெற்றுக்கொள்வது. The risen Christ உயிர்த்தெழுந்த கிறிஸ்து was glorified மகிமைப்படுத்தப்பட்டார். and he was exalted and seated at the right hand of Father. அவர் உயர்த்தப்பட்டு பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். This exaltation and glorification of Jesus had to take place before the Holy Spirit can be given. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவதற்கு முன்பு இயேசுவானவர் மகிமைப்படுத்தப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். Why? ஏன்? Number one reason முதலாவது காரணம் is because in a sinful heart the Holy Spirit cannot be poured out. முதலாவது பாவம் நிறைந்த இதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட முடியாது. Man is a sinner. மனிதன் பாவியா இருக்கிறான். Until the blood of Jesus can cleanse and wash away his sins, there is no room for the Holy Spirit in the இயேசு man. கிறிஸ்துவின் இரத்தம் அவனை கழுவி சுத்தம் பண்ணாத வரையிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே வாசம் பண்ண இடமே கிடையாது. So the cross had to take place. ஆகவேதான் சிலுவை சம்பவிக்க வேண்டியதாக The இருந்தது. shedding of blood, the atonement, the death of Jesus, the burial and the resurrection had to take place. இரத்தம் சிந்தப்படுதல், பாவ பரிகாரம், இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதல் நடைபெற வேண்டியது அவசியமாக இருந்தது. The death on the cross meant that our sins had been properly punished. சிலுவை மரணம் என்பது நம்முடைய பாவங்கள் சரிவர தண்டிக்கப்பட்டது என்பதை காண்பிக்கிறது. And the resurrection meant that the punishment has been adequate and therefore Jesus need not lay there dead anymore. He came to die for our sins. Since he has completed it and adequately accomplished it, now he can be raised back again. உயிர்த்தெழுதல் எதை காண்பிக்கிறது? இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க வந்தார். அதை சரிவர செய்து முடித்தபடியினாலே இப்போது அவர் உயிரோடு கூட எழுப்பப்படுகிறார் என்பதை காண்பிக்கிறது. How do we know it's all done? எல்லாமே முடிந்தது என்று எப்படி நமக்கு தெரியும்? Because Jesus is now risen. இயேசு இப்போது உயிரோடு கூட இருக்கிறார். அதனாலதான் The resurrection meant that everything has been properly and adequately finished. எல்லாமே சரியான விதத்திலே முறையான விதத்திலே நடந்து முடிந்தது என்பதை உயிர்த்தெழுதல் காண்பிக்கிறது. But then he had to be exalted and glorified. அதன் பிறகு இயேசுவானவர் உயர்த்தப்பட்டு மகிமைப்படுத்தப்பட வேண்டும். Why is that? ஏன் அது நடைபெற வேண்டும்? Because it says that having been exalted and seated at the right hand of God, he received this gift of the Holy Spirit from the Father, and Jesus is the one that sent forth this gift of the Holy Spirit. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இயேசுவானவர் உயர்த்தப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டு பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து பரிசுத்த ஆவி எனும் இந்த ஈவை அவர் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அவர் அதை நமக்கு கொடுக்கிறார். Now listen to this. Jesus says, I'm going to go and send the Holy Spirit. இதை கவனியுங்கள். இயேசு சொல்கிறார் நான் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். Read with me John chapter 14. யோவான் 14ஆம் அதிகாரம் சொல்லுவோம். Verse 16. 16ஆம் வசனம். Here he says, and I'll pray the Father that he shall give you another comforter, that he may abide with you forever. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். He says simply that he will pray and the Father will give. அத இயேசு சொல்லுகிறார் நான் ஜெபிப்பேன் பிதா கொடுப்பார் என்று. Listen to verse 26. 26ஐ கவனியுங்கள். But the comforter which is the Holy Ghost whom the Father will send in my name, he shall teach you all things and bring all things to your remembrance whatsoever I have said unto you. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். Now in these two verses it is said that the Father is the sender. பாருங்க இந்த ரெண்டு வசனங்களிலும் பிதா தான் அனுப்புகிறவர் என்று வசனம் சொல்கிறது. But listen to chapter 15 verse 26. ஆனால் 15:26 பாருங்கள். It says, but when the comforter is come, whom I will send unto you from the Father, even the Spirit of truth which proceedeth from the Father, he shall testify of me. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும்
பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். Now here there is a difference. Here he says, I am the one who is sending it. இங்க ஒரு வித்தியாசம் இருக்குது. இயேசு சொல்லுகிறார், நான் தான் அவரை அனுப்ப போகிறேன் என்று. Listen to chapter 16 of John, verse 7. யோவான் 16:7 கவனிப்போம். Nevertheless, I tell you the truth, it is expedient for you that I go away. For if I go not away, the Comforter will not come unto you. But if I depart, I will send him unto you. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். Two verses are saying that Father will send, and two verses are saying that Jesus is going to send. ரெண்டு வசனங்கள் சொல்லுகிறது பிதா அனுப்புவார் என்று, ரெண்டு வசனங்கள் சொல்லுகிறது இயேசு அனுப்புவார் என்று. What's the matter here? இங்க என்ன விஷயம்? Who is the one that's going to send? அனுப்ப போகிறவர் யார்? Who is the one that gives? யார் கொடுக்க போகிறது? This is quite illuminating. இது கொஞ்சம் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற காரியமா It இருக்கு. seems like that the Father will give the Holy Spirit at the request of Jesus. எப்படி தோன்றுகிறது? இயேசு வேண்டிக் கொள்ளும்போது பிதா பரிசுத்த ஆவியை கொடுப்பார். You see, he says, I'll pray the Father and he'll give the Holy Spirit. அவர் சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பார். Then the second thing is that the Father will send the Spirit in the name of Jesus. அடுத்ததாய் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்திலே பிதா பரிசுத்த ஆவியை அனுப்புவார் என்று. He says, in my name he will send it. அவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே அவர் The அனுப்புவார். Father will send it, but it's in my name. பிதா அனுப்புவார், ஆனால் என் நாமத்தினாலே தான் அனுப்புவார். Why in his name? ஏன் இயேசுவின் நாமத்திலே? See, after the resurrection of Jesus, the name of Jesus has become the name above all names. பாருங்கள், உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கு மேலான நாமமாய் மாறிவிட்டது. After that, everything needs to be done in the name of Jesus. அதன் பிறகு அனைத்துமே இயேசுவின் நாமத்திலே தான் செய்யப்பட வேண்டும். One of the big differences between the Old and the New Testament is the name of Jesus. பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். Many people have an hallowed be thy name, thy kingdom come, thy will be done. பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. I have nothing against that prayer. அந்த ஜெபத்துக்கு எதிரா நான் ஒண்ணும் சொல்லல. Enough Pentecostals have knocked that prayer so that people are angry. All these Pentecostals preach against our Lord's prayer. After all, that's Lord's prayer. நாட்கள் இந்த கர்த்தருடைய ஜெபத்தை எதிர்த்து நிறைய பிரசங்கம் பண்ணதால மக்களுக்கு ரொம்ப கோபம். இந்த ஜெபத்தை எதிர்த்து அவங்க பேசுறாங்களேன்னு. But there is one thing terribly missing in that prayer. ஆனா அந்த ஜெபத்துல ஒரு காரியம் இல்லாமல் இருக்கிறது. You know what's wrong with that prayer? அந்த ஜெபத்துல என்ன தப்பு தெரியுமா? You see, that's an Old Testament prayer. அது பழைய உடன்படிக்கையின் It's an ஜெபம். Old Covenant prayer. அது பழைய ஏற்பாட்டின் ஜெபம். Where Jesus never taught us to pray in his name. அங்கே இயேசு என்னுடைய நாமத்தினாலே ஜெபியுங்கள் என்று கற்றுக் கொடுக்கவில்லை. He says, pray, our Father which art in heaven, hallowed be thy name. என்ன சொல்கிறார்? பரலோகத்தில் எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஜெபம் பண்ணுங்க. So it is the Lord's prayer. ஆகவே அது கர்த்தருடைய ஜெபம் தான். It was correct for the old covenant before the death on the cross and the resurrection. It was a correct prayer. சிலுவை மரத்தில் இயேசு மரித்து உயிர்த்தெழுதலுக்கு முன்னாலே பழைய உடன்படிக்கையின் கீழே அதை செய்திருந்தால் அது சரியான ஜெபம் தான். Nothing wrong with that. அதுல தவறே கிடையாது. But after the death on the cross and his resurrection, ஆனால் இயேசுவின் சிலுவை மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுதலுக்கு பிறகு if you leave out the name of Jesus in prayer, ஜெபத்திலே இயேசுவின் நாமத்தை நீங்கள் விட்டுவிட்டால், then there is something terribly missing. There is no power in prayer. பிறகு அதிலே பயங்கரமான ஒரு காரியம் இல்லாமல் இருக்கிறது. அந்த ஜெபத்திலே வல்லமையே கிடையாது. You cannot receive anything without the name of Jesus. இயேசுவின் நாமம் இல்லாமல் எதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. The same Jesus that taught the Lord's prayer taught later on, just before he went to the cross, he said, hitherto you have asked nothing in my name, but on that day, that is on my resurrection day, ask in my name, whatever you ask, it will be done unto you. கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லிக் கொடுத்த அதே இயேசுதான் சிலுவைக்கு செல்வதற்கு சற்று முன்பதாக, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, அந்நாளிலே கேளுங்கள், அதாவது உயிர்த்தெழுந்த பிறகு கேளுங்கள், என் நாமத்திலே கேளுங்கள், உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். I have preached Lord's prayer here, right here, for several weeks at one கர்த்தருடைய time. ஜெபத்தை இங்கேயே பல வாரங்களுக்கு நான் பிரசங்கித்திருக்கிறேன். I showed how the name of Jesus must be brought in. எப்படி இயேசுவின் நாமத்தை உள்ள கொண்டு வரணும் அதையும் நான் சொல்லியிருக்கேன். Nothing wrong with the Lord's prayer. கர்த்தருடைய ஜெபத்துல தப்பே கிடையாது. But you got to take it and make it the new covenant prayer. ஆனால் அந்த ஜெபத்தை புதிய உடன்படிக்கையின் ஜெபமாய் மாற்றிக் கொள்ள வேண்டும். Basic essence of that prayer is right, apt and very good. அந்த ஜெபத்துடைய சாராம்சத்தை பார்க்கும்போது மிக சரியா இருக்கிறது, நன்றா இருக்கிறது. But since then Jesus had died on the cross and is risen, and his name is the mighty name in heaven, earth and under the earth, so in that name you must ask. ஆனால் அதன் பிறகு இயேசுவானவர் உயர்த்தப்பட்டு இயேசுவின் நாமம் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழாகவும் எல்லாவற்றுக்கும் மேலான நாமமாய் இருக்கிறபடியினாலே அந்த நாமத்தினாலே தான் நீங்கள் கேட்க வேண்டும். That is why Jesus says God will send the Spirit in my name. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், என் நாமத்தினாலே பிதா அனுப்புவார் His என்று. name has gained great significance. இயேசுவின் நாமம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த நாமமாகி விட்டது. But then Jesus also becomes the sender. அதன் பிறகு இயேசுவே அனுப்புகிறவராய் மாறுகிறார். See, what happens is this: he asks the Father. பாருங்க என்ன நடக்கிறது? பிதாவிடம் இயேசு கேட்கிறார். Father gives the Holy Spirit. பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். In Jesus' name he gives it. இயேசுவின் நாமத்திலே கொடுக்கிறார். And Jesus is the one that pours it out upon people. இயேசு தான் அதை மக்கள் மீது பொழிந்தருளுகிறார். This is something wonderful. இது அற்புதமான ஒரு காரியம். The Father wants to honor the Son.
பிதா குமாரனை கனம் பண்ண விரும்புகிறார். Even in the matter of judgment, நியாய தீர்ப்பின் விஷயத்துல கூட you see, the Father is the great judge. பிதா தான் மிகப்பெரிய நியாயாதிபதியா இருக்கிறார். But the Father says, I will not judge anyone. ஆனால் பிதா சொல்கிறார், நான் யாரையும் நியாயம் தீர்க்க My மாட்டேன். Son will judge. என் குமாரன் நியாயம் தீர்ப்பார். You know, he wants to honor the Son. அவர் குமாரனை கனம் பண்ண He விரும்புகிறார். said, everyone must honor the Son as they honor the Father. So I give the right to judge to the Son. அவர் சொல்லுகிறார், பிதாவை கனம் பண்ணுவது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ண வேண்டும். ஆகவே நியாயம் தீர்க்கிற அந்த உரிமையை குமாரனுக்கு நான் கொடுக்கிறேன். That is one reason why the Son becomes the sender. ஆகவே தான் குமாரன் அனுப்புகிறவராய் மாறுகிறார். The Son receives the Holy Spirit from the Father and he sends. குமாரன் பரிசுத்த ஆவியை பிதாவிடமிருந்து பெற்றுக்கொண்டு அனுப்புகிறார். Because God wants to honor the Son as the baptizer. ஏனென்றால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர், அபிஷேகம் பண்ணுகிறவர் என்று குமாரனை பிதா கனம் பண்ண விரும்புகிறார். But not only that. அது மட்டுமல்ல, There is another very important reason. இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கிறது. This is even more important, I think, இது in our இன்னும் context. அதை விட இன்னும் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். For us. நமக்கு In that way it is important. இந்த விதத்திலே அது முக்கியம். You know what that reason is? இந்த காரணம் என்ன தெரியுமா? When Jesus sends the Holy Spirit, இயேசு பரிசுத்த ஆவியை அனுப்பும்போது it gives a tremendous assurance to the believer that Jesus is now Lord and God and he is seated at the right hand of the Father, and that is why he sent the Holy Spirit. இயேசு இப்போது ஆண்டவரும் தேவனுமாய் இருக்கிறார், பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். ஆகவே தான் ஆவியானவரை அனுப்பி இருக்கிறார் என்ற ஒரு உறுதியை, நிச்சயத்தை விசுவாசிக்கு அது கொடுக்கிறது. Now I'll show you how it works. அது எப்படி வேலை செய்து காமிக்கிறேன் You பாருங்க. know what Jesus told the disciples? பாருங்க, இயேசு சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார் You தெரியுமா? go and wait in Jerusalem. நீங்க போய் எருசலேமிலே காத்துருங்க. It's important I go. நான் போவது முக்கியம். If I don't go, the Holy Spirit cannot come. நான் போகலன்னா ஆவியானவர் வர But முடியாது. when I go, ஆனால் நான் போவேனே, I will send the Holy Spirit. பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். It's like me telling my wife, எப்படி இருக்கு? நான் என் மனைவியை பார்த்து, I'm going out of town. நான் ஊருக்கு போகிறேன். Tomorrow I'll be there in that town. நாளைக்கு அந்த ஊர்ல இருப்பேன். When I reach there, I will send you a letter நாங்க போன உடனே ஒரு லெட்டர் போடுறேன். that I have arrived there safely. அதாவது பத்திரமா போய் சேர்ந்தேன்னு. So I leave. ஆகவே I'll leave and go. புறப்பட்டு போகிறேன். And my wife is waiting for the card. என் மனைவி அந்த லெட்டருக்காக காத்துட்டு So I இருக்காங்க. go there and I write a card saying, I'm well, I've arrived safely, how are you doing, everything is fine. அங்க நான் போன உடனே பத்திரமா வந்து சேர்ந்து, நீ எப்படி இருக்க, எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு லெட்டர் போடுறேன். My wife is eagerly waiting. என் மனைவி அவளோடு காத்துட்டு The இருக்காங்க. card comes. அந்த லெட்டர் வருகிறது. She looks at the card. அந்த லெட்டர் பாக்குறாங்க. If I have gone to Madurai, the stamp says Madurai. மதுரைக்கு போயிருந்தா அங்க மதுரைன்னு முத்திரை போடப்பட்டிருக்கு. This is proof that I have arrived there நான் அங்க safely. போய் சேர்ந்தேன் என்பதுக்கு இதுதான் ஆதாரம். You know, she's happy that I arrived there. நான் போய் சேர்ந்ததுனால என் மனைவிக்கு சந்தோஷம். I'm not lost somewhere. நான் எங்கேயோ காணாம போயில்ல. I have arrived there. நான் அங்க போய் சேர்ந்துட்டேன். And I have given that letter as a proof of my arrival there. நான் அங்க போய் சேர்ந்ததுக்கான ஆதாரம் இந்த கடிதம் தான். Jesus said, I am going back to the Father. இயேசு சொன்னார், நான் பிதாவிடம் திரும்பி போகிறேன். I go back to where I came from. நான் எங்கிருந்து வந்தேனோ அங்க திரும்ப The போகிறேன். question is, did he really come from the Father? ஆனால் கேள்வி இதுதான், அவர் மெய்யாவே பிதாவிடத்திலிருந்து தான் வந்தாரா? Is he the Son that he says that he is? நான் தான் குமாரன் என்று சொல்லுகிறாரே, மெய்யாவே ஒரு குமாரன் தானா? That is why he was crucified. He was a blasphemer. He was considered a blasphemer because he said he's come from heaven. He's the Son of the Father. நான் வானத்திலிருந்து வந்தேன், பிதாவுடைய குமாரன் என்று சொன்னதனால தான் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறவன் என்று அவரை சிலுவையில Is அறைந்தார்கள். he really God's Son? அவர் மெய்யாவே தேவ குமாரன் Or தானா? is he just like any other person? அல்லது மற்ற எல்லா மனிதரை போல அவர் இருந்தாரா? He says, I am going to go to the Father. I will send the Holy Spirit. அவர் சொல்லுகிறார், நான் பிதாவிடம் போக போகிறேன், போய் பரிசுத்த ஆவியை அனுப்புகிறேன். If I don't go, I cannot send. நான் போகாதிருந்தால் அனுப்ப Now, முடியாது. one way to surely know that Jesus is really the Son and where he has gone is not into oblivion somewhere and disappeared in the sky as some spirit, but has really gone to the Father and he is ruling and reigning there as Lord, is when you receive the Holy Spirit, you know it. இயேசு மெய்யாகவே தேவகுமாரன் தான். அவர் பரமேறின போது எங்கோ ஆகாயத்திலே மிதந்து கொண்டிருக்கவில்லை, மாறாக பிதாவிடம் தான் சென்றிருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆண்டவராய் தேவனாய் ஆளுகை செய்கிறார் என்பதற்கு ஒரு நிச்சயமான ஆதாரம் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வது. Amen. ஆமென். அவர் எங்கேயோ அங்க காத்துல பறந்துகிட்டு இல்ல, அவர் எங்க இருந்து வந்தேன்னு சொன்னாரோ அங்க போயிருக்கிறார். எப்படி எனக்கு தெரியும்? அங்க போய் ஆவி அனுப்பிச்சிருக்கிறார். He has gone there. How do I know? அங்க போய் இருக்கிறார் என்பது எனக்கு எப்படி How தெரியும்? do I know that he is God's son? அவர் தேவகுமாரன் என்பது எனக்கு எப்படி தெரியும்? How do you know he is there? அவர் அங்க இருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? I know because after going there he sent the Holy Spirit. எனக்கு தெரியும், ஏன்னா அவர் அங்க போன பிறகு பரிசுத்த ஆவியை அனுப்பி இருக்கிறார். Receiving the Holy Spirit gives you this extra assurance in your heart பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது உள்ளத்திலே அதிக நிச்சயத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. that Jesus is who he said he was. இயேசு தான் யார் என்று சொன்னாரோ அவர்தான் என்ற நிச்சயத்தை. That he has really gone to the Father. அவர் மெய்யாகவே பிதாவிடம் தான் சென்றிருக்கிறார். He has really sent the Holy Ghost. அவர் மெய்யாகவே பரிசுத்த ஆவியை அனுப்பி That he இருக்கிறார். is the Son of God. அவர் தேவனுடைய குமாரன் தான். Now just imagine what that would have done to the disciples. கொஞ்சம் யோசித்து பாருங்க, சீஷர்களுக்கு இது என்ன செய்திருக்கும் No என்று. wonder Peter was a changed man, absolutely. பேதுரு முற்றிலும் மாறி போனானே, அதுல ஆச்சரியமே இல்லை. After the day of Pentecost, he was absolutely changed. பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு அவன் முற்றிலும் மாறி
விட்டான். Before the day of Pentecost, he was afraid. பெந்தெகோஸ்து நாளுக்கு முன்னால பயந்து போயிருந்தான். Remember when they asked him, were you not with Jesus? When Jesus was taken for crucifixion, he said, no, I have nothing to do with this man. இயேசுவை சிலுவையில் அறைய கொண்டு போகும்போது நீ இயேசுவோட கூட இருந்தவன் தானேன்னா எனக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லைன்னா அவன் Denied Jesus. இயேசுவை மறுதலித்தான். Isn't that right? இல்லையா? After he was crucified, he went and hid himself with other disciples, locked up in a room. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பின்பு மற்ற சீஷரோட கூட போய் ஒரு அறையில புகுந்து கொண்டு அறையை பூட்டி கொண்டான். Then he saw Jesus taken up into heaven. அதன் பிறகு இயேசு பரலோகத்துக்கு ஏறி போனதை கண்டான். Peter must have looked at it and wondered, my goodness, I don't know where he is going. பேதுரு பாக்கும்போது யோசிச்சிருவான், ஐயோ எங்க போறாரோ தெரியலையே. ஒரே குழப்பமா இருக்குதே. So confused. அவ்வளவு குழப்பமா இருக்கு. All these things are happening. இந்த காரியம் எல்லாம் நடக்குது. Is he really the son of God? அவர் மெய்யாகவே தேவகுமாரன் தானா? He's risen from the dead. மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்து விட்டார். Yes, I've seen him. நான் அவரை கண்டேன். But now he's taking off right before my eyes. நான் இப்ப கண்ணு முன்னாலே மேலே போகிறார். Very confusing. ரொம்ப குழப்பமா இருக்கு. Is he really the son of God? அவர் மெய்யாகவே தேவகுமாரன் தானா? Can I believe him? நான் அவரை நம்பலாமா? Can I truly believe that he is my savior? மெய்யாகவே அவர் என்னுடைய இரட்சகர் என்று நான் நம்பலாமா? Can I truly believe that he is God's son? அவர்தான் தேவகுமாரன் என்று மெய்யாகவே நான் நம்பலாமா? Can I truly believe what he says? மெய்யாகவே அவர் சொல்லுகிறதை நான் நம்பலாமா? All these questions must have been in his mind. கேள்விகள் எல்லாம் மனசுல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். But when Jesus went there and sent the Holy Spirit, ஆனால் இயேசுவானவர் அங்கே சென்று பரிசுத்த ஆவியை அனுப்பின பிறகு it's like a postcard that came back for him. ஒரு போஸ்ட் கார்டு வந்தது மாதிரி அவனுக்கு அது. Now he stands up on the day of Pentecost. இப்போது பெந்தெகோஸ்து நாளிலே எழுந்து நிற்கிறார். He is not a doubting Peter anymore. இனி அவன் சந்தேகப்படுகிற பேதுரு அல்ல. He is not a Peter who feared anymore. இனி பயந்து கொண்டிருக்கிற பேதுரு அல்ல அவன். Why? ஏன்? Because he's got the Holy Ghost. ஏனென்றால் பரிசுத்த ஆவியை Where பெற்றிருக்கிறார். did this Holy Ghost come from? இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்து He was வந்தார்? sent by Jesus. இயேசுவினால் அவர் அனுப்பப்பட்டார். Who is Jesus? இயேசு யார்? He is God's son. அவர் தேவகுமாரன். He is the sender of the Holy Ghost. பரிசுத்த ஆவியை அனுப்புகிறவர். Where is Jesus? இயேசு எங்க He is இருக்கிறார்? at the right hand of the Father. அவர் பிதாவின் வலது பார்சத்தில் Peter இருக்கிறார். was so sure பேதுருக்கு அவ்வளவு நிச்சயம் that this Jesus who died and who was buried, who was raised from the dead, who's now at the right hand of the Father, has sent forth this Holy Spirit. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்த இந்த இயேசு இப்போது பிதாவின் வலது பார்சத்தில் தான் இருக்கிறார். ஆகவேதான் ஆவியானவரை அனுப்பி இருக்கிறார் என்று. That is why he was a changed Peter afterwards. ஆகவேதான் அதன் பிறகு அவர் முற்றிலும் மாறி போனார். He never turned back afterwards. அதன் பிறகு பின்னால பார்க்கவே இல்லை. He had no doubts afterwards. அதன் பிறகு சந்தேகமே கிடையாது. After he received the Holy Spirit, he knew that Jesus was who he was. பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட பிறகு இயேசு யார் என்று சொன்னாரோ அவர்தான் என்று அவனுக்கு தெரிந்தது. This is another reason why God wanted Jesus to be the sender. இயேசுதான் பரிசுத்தாவை அனுப்புகிறவராய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவதற்கு இன்னொரு காரணம் இதுதான். Because it will give that tremendous assurance in the hearts of the believers that he is who he claimed to be. ஏனென்றால் அப்படி செய்யும்போது தான் விசுவாசிகளுடைய இருதயத்தில் இயேசு தான் யார் என்று சொன்னாரோ அவர்தான் என்ற ஒரு உறுதி நிச்சயம் இருக்கும். Do you know that Jesus is now seated at the right hand of the Father? இயேசு இப்போது பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? Do you know that all things are under his feet? சகலமும் அவருடைய பாதத்தின் கீழே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? That you know that he is above all principality, power, might and dominion and every name that is named. அவர் சகல துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், ஆளுகைகள், இம்மையிலும் மறுமையிலும் பெயர் பெற்றிருக்க எல்லா நாமத்துக்கும் மேலாய் இருக்கிறார். Do you know that he is above all other names that is going to be named? மறுமையில் இருக்க போகிற எல்லா நாமத்திற்கும் மேலாக அவருடைய நாமம் Do இருக்கிறது. you believe that? அதை Do you have விசுவாசிக்கிறீங்களா? any problems believing that? அல்லது அதை விசுவாசிக்கிறது ஏதாவது பிரச்சனை Do இருக்கா? you have any problems believing that Jesus is risen? He is seated there at the right hand of the Father. அல்லது இயேசு வீற்றிருந்தார் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று விசுவாசிப்பதை ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? You will never have any problems when you receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. Because where does the Holy Spirit come from? ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்து Where வருகிறார்? does this supernatural experience come from? இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த அனுபவம் எங்கிருந்து வருகிறது? Comes from the one who is seated at the right hand of the Father. பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற அவரிடமிருந்து வருகிறது. When you receive this marvelous experience, இந்த அற்புதமான அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது there is a indescribable assurance in your heart that he is Lord and he is God and he is at the right hand and he is far above all principalities and powers and he is your Lord. விவரிக்க முடியாத ஒரு உறுதி நிச்சயம் உங்கள் உள்ளத்தில் உண்டாகிறது. இயேசுதான் தேவன், இயேசுதான் ஆண்டவர், இரட்சகர், பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் உள்ளத்தில் உண்டாகிறது. Authoritatively you will tell others. நீங்கள் அதிகாரத்தோடு மற்றவர்களுக்கு அதை சொல்வீர்கள். This is the difference between the preaching of these people that are filled with the Holy Ghost. பரிசுத்த ஆவியினால் நிரம்பி பிரசங்கிக்கிற மக்களுக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம் இதுதான். They preach with a tremendous assurance. அவ்வளவு நிச்சயத்தோடு அவர்கள் பிரசங்கிப்பார்கள். Assurance of knowing who Jesus is. இயேசு யார் என்ற நிச்சயத்தோடு கூட. Assurance knowing that where he is. இயேசு எங்கிருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு கூட பிரசங்கிப்பார்கள். And that kind of preaching is what brings conviction. அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம் தான் மக்களுக்குள்ள உணர்த்துதலை கொண்டு வருகிறது.
So we looked at two things today. ஆகவே ரெண்டு காரியங்களை இன்றைக்கு பார்த்தோம். We'll continue the next one next week. அடுத்த காரியத்தை அடுத்த வாரம் நாம் கவனிப்போம். But let me summarize this. ஆனால் சுருக்கமாக இதை நான் சொல்லட்டும். We consider two things. That is, first of all, that this is the promise of the Father. ரெண்டு காரியங்களை கண்டோம். முதலாவது இது பிதாவின் வாக்குத்தத்தம் என்று பார்த்தோம். Amen. ஆமென். Wonderful promise of the Father. பிதாவினுடைய அற்புதமான வாக்குத்தத்தம். If it's the promise of the Father, that's for me. இது பிதாவின் வாக்குத்தத்தம் என்றால் பிறகு அது எனக்கு தான். I must desire it. நான் அதை வாஞ்சிக்க வேண்டும். It is the promise of the Father for all generations. இந்த பிதாவின் வாக்குத்தத்தம் எல்லா தலைமுறைக்கும் உரியது. For all people. எல்லா மக்களுக்கும் உரியது. Who will come to be saved. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட வருகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் உரியது. It is the promise of the Father that every believer in the church சபையில் is entitled to. ஒவ்வொரு விசுவாசியும் இதை பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் பிதாவின் For all வாக்குத்தத்தம். generations, everywhere. எல்லா தலைமுறைக்கும் எல்லா இடத்தை சேர்ந்த It's மக்களுக்கு for you, இது உங்களுக்குரியது. your children, உங்கள் to பிள்ளைகளுக்குரியது. those who are far off, தூரத்தில் உள்ள எல்லா for மக்களுக்குரியது. all those whom the Lord shall call. கர்த்தர் யாரையெல்லாம் அழைக்கிறாரோ அவர் எல்லாருக்கும் உரியது. Amen. ஆமென். Believe that, my friend. அதை நம்புங்கள் நண்பர்களே. Make that the desire of your heart. அதுவே உங்கள் உள்ளத்தின் வாஞ்சையா இருக்கட்டும். And now, அதன் பிறகு now Jesus is exalted. இயேசு இப்போது உயர்த்தப்பட்டிருக்கிறார். He's at the right hand of the Father. அவர் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். Therefore, ஆகவே you can now receive the baptism in the Holy Spirit. இப்போது நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளலாம். He has not stopped pouring forth the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளுகிறதை இயேசு நிறுத்தி விடவில்லை. This wonderful phenomenon of the Pentecost, day of Pentecost, is still happening today. பெந்தெகோஸ்தே நாளில் நடந்த அந்த அற்புதமான காரியம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. Still the Holy Spirit is being poured out. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். Still you can receive the Holy Spirit. இன்னமும் நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாம். Amen. ஆமென். In this generation, in the generations to come, இந்த தலைமுறையிலே வரப்போகிற தலைமுறையிலே the Holy Spirit is being poured out. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுவார். I remember many years ago, some years ago, when I had a meeting in Coimbatore, எனக்கு ஞாபகம் இருக்கு, பல வருடங்களுக்கு முன்னாலே கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டத்தை நடத்தினேன். and we sang a few songs, and then people praised God and worshiped the Lord. ஒரு சில பாடலை பாடினோம், பிறகு மக்கள் ஆண்டவரை துதித்து ஆராதித்து And I கொண்டிருந்தார்கள். was ready to preach, நான் பிரசங்கம் பண்ண ஆயத்தமானேன். and I just came to the pulpit and I stood there ready to open my Bible and get to work. புல்பிட் கிட்ட வந்து வேதத்தை திறந்து பிரசங்கம் பண்ணலாம்னு ஆயத்தமா இருந்தேன். But these people were worshiping the Lord. இந்த நாட்கள் மக்கள் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். I expected them to stop at any time. எப்ப வேணாலும் இது நிற்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். And I tell you, they went on for 45 minutes like that. பாருங்க, 45 நிமிடங்கள் அப்படியே ஆராதித்து கொண்டே You know what இருந்தார்கள். happened? என்னாச்சு தெரியுமா? Something happened there. அங்கே ஏதோ ஒன்று நடந்தது. Just like the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளிலே The போல Holy Spirit was poured out. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். In a mighty abundant outpouring, the Holy Spirit was poured out. பரிசுத்த ஆவியானவர் அருள் மாறி பலத்த விதத்திலே Tremendous பொழிந்தருளப்பட்டார். thing was happening. பயங்கரமான காரியங்கள் நடைபெற்றது. Indescribable to me. எனக்கே அதை விவரிக்க முடியல. I was not pouring it out. நான் அதை ஊற்றவில்லை. I am not bringing it to pass. நான் அதை நடக்கும்படி செய்யவில்லை. I am not emotionally arousing people. அல்லது மக்களுடைய உணர்ச்சிகளை நான் தூண்டி விடவில்லை. No, I never did anything. நான் ஒண்ணும் செய்யவே I இல்லை. was actually having my Bible there and my notes there ready to go, waiting for them to stop. சொல்ல போனா எப்போ நிறுத்துவாங்க பிரசங்கம் பண்ணலாம்னு பைபிளும் நோட்ஸுமா நின்னுட்டு இருந்தேன். But they wouldn't stop. ஆனால் அவர் நிறுத்தவே இல்லை. For 45 minutes there was a mighty outpouring of the Holy Spirit where people were filled with the Holy Spirit. 45 நிமிடங்கள் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை பொழிந்தருளப்பட்டார். People that were so many years were in the church but never got filled with the Holy Spirit were filled with the Holy Spirit. சபையிலே பல வருடங்களா இருந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாதவர்கள் அன்றைக்கு நிரப்பப்பட்டார்கள். There were some Bible college students from the colleges there and they all got filled with the Holy அங்கே Spirit. என்ன சில வேதாம கல்லூரி மாணவர்கள் வந்திருந்தார்கள், அவர்களும் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். 45 minutes this was going on. 45 நிமிடங்கள் இது நடந்தது. In the book of Revelation we read about how heavenly praise is. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்திலே பரலோக துதி எப்படி இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். It says that it will be sound like the sound of many waters. பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். Not just வெறும் இரைச்சல் இல்ல, வெத்தி இரைச்சல் இல்ல, ஓன்னு கூச்சல் இல்ல. Not just sound. இது வெறுமனே ஒரு இரைச்சல் அல்ல. It is something that has the Spirit of God in it. இது இந்த இரைச்சலிலே தேவ ஆவியானவர் இருக்கிறார். One guy was out there in the street somewhere in a tea shop. பாருங்க, தெருவுல டீ கடையில ஒரு ஆள் இருந்தாரு. I was in a kalyana mandapam, having this meeting. பாருங்க, இந்த கூட்டம் வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் நடந்தது. There was one guy in the tea shop out there. டீ கடையில ஒருத்தர் நின்று இருந்தாரு. He dropped his tea and ran all the way into the church and went and came and fell right in front of the thing. அப்படியே அத போட்டுட்டு நேரா உள்ள வந்து அப்படியே முன்னாடி வந்து விழுந்தார். And he gave his life to the Lord. அவருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். Something was happening. ஏதோ ஒன்று நடைபெற்றது. You mean to say that God cannot do such things today? தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்ய மாட்டார் என்று சொல்ல வருகிறீர்களா? I want to tell you, I believe that such things happen even today. இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் நடக்கிறது என்று நான் நம்புகிறேன். I believe mighty outpouring of the Holy Spirit can happen even today. பரிசுத்த ஆவியின் பலத்த அருள் மாறி இன்றைக்கு நடைபெற முடியும் என்று நம்புகிறேன். We ought to expect it. நாம் அதை எதிர்பார்க்க வேண்டும்.
we ought to know that these are the things that God wants to do. தேவன் இந்த காரியங்களை எல்லாம் செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள That's வேண்டும். not the only thing, அது மட்டுமல்ல, but that's a very important thing. ஆனால் அது மிக முக்கியமான ஒரு காரியம். God wants you to have the fullness of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் நிறைவை நீங்கள் பெற வேண்டும் என்று தேவன் Fullness of விரும்புகிறார். the Holy Spirit and His power and presence. பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை, வல்லமையை, பிரசன்னத்தை, அதனுடைய நிறைவை பெற வேண்டும். And it is my desire that I should see that in my lifetime happen again and again and again and again. என்னுடைய வாழ்நாளிலேயே இந்த காரியம் திரும்ப 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 நடைபெறுவதை நான் பார்க்க வேண்டும் என்று நான் And விரும்புகிறேன். the Bible says that He is doing it. வேதம் சொல்லுகிறது தேவன் இதை செய்கிறார் என்று. To you and to your children, to those who are afar off, and to all those who shall call on His name. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அதை செய்கிறார். I believe it. நான் அதை Do நம்புகிறேன். you believe it? நீங்க அதை நம்புறீங்களா? Let's all stand up together. நாம் எல்லாரும் எழுந்து Let's நிற்போம். thank God. நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Thank God for God's word. தேவனுடைய வார்த்தைக்காக அவரை I ஸ்தோத்திரிப்போம். tell you, my friend, I say these things because I believe that there must be a spiritual hunger in people. நான் உங்களுக்கு இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், மக்களுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய பசி இருக்க வேண்டும் என்று நான் You know, விரும்புகிறேன். I cannot bring the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரை நான் கொண்டு வர I முடியாது. cannot make anything happen. நான் எதையும் நடப்பிக்க I'm முடியாது. just a preacher. நான் ஒரு பிரசங்கியார் தான். I can just tell you what God wants to do. தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை சொல்லத்தான் முடியும். I can tell you how wonderful this is. இது எவ்வளவு அற்புதமானது என்று சொல்ல I முடியும். can tell you that this is the promise of the Father. இது பிதாவின் வாக்குத்தத்தம் என்பதை சொல்ல முடியும். I tell you that you can receive it. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்ல I முடியும். say these things so that you can desire these things. நீங்கள் இந்த காரியங்களை வாஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக தான் இவைகளை சொல்லுகிறேன். If you attend these meetings and you say, I don't want it, இந்த கூட்டங்களை கலந்து கொண்டு விட்டு எனக்கு தேவையில்லை என்று நீங்கள் சொன்னார், then don't worry, you won't get it. சரி, கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு கிடைக்காது. You know, some people say, well, I'm afraid to go there because I might get something fall on me. சில என்ன சொல்றாங்க, போகவே பயமா இருக்கு, என் தலைமையில தான் வந்து விழுந்துற போகுது. Nothing will happen to you. ஒண்ணும் நடக்காது Because உங்களுக்கு. if you don't want it, nothing is going to ஏன்னா happen to you. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா ஒண்ணும் நடக்காது. But if there is a hunger in your heart, ஆனால் உள்ளத்தில் ஒரு பசி இருக்கும் if you என்றால், open your hearts, உங்கள் உள்ளங்களை நீங்கள் திறந்து கொடுத்தால், God says, I will pour out my spirit. தேவன் சொல்கிறார், என் ஆவியை நான் ஊற்றுவேன். Amen. Amen. I will pour out my spirit in your நான் heart. என் ஆவியை ஊற்றுவேன். And that is why I say these things. ஆகவே தான் இந்த காரியங்களை சொல்லுகிறேன். May these days be days when your heart is filled with hunger and thirst for the Holy Spirit. இந்த நாட்கள் பரிசுத்த ஆவியின் மீது உங்கள் உள்ளங்கள் பசியும் தாகமும் கொண்டிருக்கிற நாட்களாய் To இருக்கட்டும். experience the fullness of His power and His presence. பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தையும் வல்லமையையும் நிறைவாய் நீங்கள் அனுபவிக்கிற You நாட்களாய் say, why? இருக்கட்டும். நீங்கள் ஏன் என்று கேட்கலாம். Well, it will lead you into wonderful, mighty relationship with God. தேவனோடு கூட Fellowship with அற்புதமான ஒரு பலத்த ஐக்கியத்திற்குள்ளே இது உங்களை கொண்டு செல்லும். Not only that, it will lead you into a powerful and effective witness to this world. அது மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு நீங்கள் வல்லமையுள்ள பயனுள்ள சாட்சியாக இருப்பீர்கள். We will see all those things later இந்த on. காரியங்கள் எல்லாம் பிற்பாடு நாம் Let us படிப்போம். lift up our hands and worship the Lord. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம். Thank God for the promise of the Father. பிதாவின் வாக்குத்தத்தத்துக்காக தேவனை Just ஸ்தோத்திரிப்போம். open your heart and say, Lord, I want the promise of the Father. உள்ளங்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே பிதாவின் வாக்குத்தத்தம் எனக்கு தேவை. Oh, fill me with the Holy Spirit of பரிசுத்த God. ஆவியினால் என்னை நிரப்பும் I ஆண்டவரே. want the fullness of your power and your presence. உம்முடைய பிரசன்னம் வல்லமை இவற்றின் நிறைவு எனக்கு I வேண்டும். want the Holy Spirit to be poured out in my life, பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையிலே பொழிந்தருளப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். into my heart. என் உள்ளத்திலே Oh, may I experience your wonderful power உம்முடைய அற்புதமான வல்லமையை நான் அனுபவிக்கட்டும் and ஆண்டவரே. your presence, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கட்டும். so that I can be used as your vessel, oh உம்முடைய God. பாத்திரமாய் நான் பயன்படுத்தப்பட வேண்டும் I ஆண்டவரே. open my heart, oh God. ஓ தேவனே, என் உள்ளத்தை திறந்து Great கொடுக்கிறேன். thirst and hunger, I open my மிகுந்த heart. பசி தாகத்தோடு உள்ளத்தை திறக்கிறேன். Fill me, oh God. என்னை நிரப்பும் ஆண்டவரே. Fill me with your உம்முடைய power. வல்லமையினால் என்னை நிரப்பும். Fill me with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். Oh, hallelujah. ஹalleluya. Oh, we thank you, ஓ Father. மே ஸ்தோத்திரிக்கிறோம் Oh, கர்த்தாவே. we praise you. ஓ மே துதிக்கிறோம். Praise you, Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you, Lord. நன்றி. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Oh, I praise you. ஓ Praise மே you. Praise you, துதிக்கிறோம். Jesus. துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Father. நன்றி பிதாவே. Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. May your hearts be open. ஓ உங்கள் உள்ளங்கள் திறக்கப்படுவதாக. Open to the work of the Holy Spirit. பரிசுத்தாவின் கிரியைக்கு திறக்கப்படுவதாக. God wants to do it for you. தேவன் அதை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். God wants to pour out His Spirit. தேவன் தம்முடைய ஆவியை பொழிந்தருள விரும்புகிறார். God wants to do a mighty work. தேவன் பலத்த கிரியை செய்ய விரும்புகிறார். God wants to flood you with the Holy Spirit. தேவன் பரிசுத்த ஆவியை வெள்ளம் போல உங்கள் மீது ஊற்ற விரும்புகிறார். God wants you to lift you up into that experience. தேவன் அந்த அனுபவத்துக்குள்ளே உங்களை உயர்த்தும்படி விரும்புகிறார். It will make you all the more better. இது உங்களை இன்னும் சிறப்படைய வைக்கும். Hallelujah. ஹalleluya. Oh, we praise you, ஓ மே Father. துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Jesus. ஸ்தோத்திரம். Thank you, Father. ஹalleluya. Oh, we thank you, Jesus. ஹalleluya. Thank you, Father. நன்றி தகப்பனே. Thank you, Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Jesus. ஹalleluya. Father God, in the name of Jesus, we come. பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். Father, we thank you for the hunger that is created in the hearts of these dear people. பிதாவே, இந்த அருமை மக்களுடைய உள்ளங்களிலே
ஏற்பட்டிருக்கிற இந்த பசிக்காக ஸ்தோத்திரம். Thank you for your igniting their hearts today. உள்ளங்களை நீர் நெருப்பு மூட்டுகிறபடியால் ஸ்தோத்திரம். Thank you because you are bringing about the desire. அந்த விருப்பத்தை நீரே கொண்டு வருகிறபடியால் ஸ்தோத்திரம். Oh, we thank you for the promise of the Father. பிதாவின் வாக்குத்தத்தத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். What a wonderful thing it is எவ்வளவு அற்புதமான ஒரு that காரியம். our Father has promised this. எங்கள் பிதா அதை வாக்கு பண்ணி இருக்கிறாரே. That all we have to do is just receive this. நான் செய்ய வேண்டியதெல்லாம் அதை பெற்றுக்கொள்வது மட்டும்தானே. Oh, we thank you, Father. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். May these days be a days of hunger and thirst. இந்த நாட்கள் பசியும் தாகமும் உண்டாகிற நாட்களா இருக்கட்டும். And may many people be filled with the Holy Spirit. அநேகர் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுவார்கள். Even in their homes and in wherever they are, in whatever situation they are, may they experience the mighty outpouring of the Holy Spirit. வீட்டில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் என்ன செய்திருந்தாலும் பரிசுத்த ஆவியினுடைய பலத்த அருள்மாரியை அவர்கள் அனுபவிக்கட்டும். May they seek and desire and ask and receive. அவர்களை நாடி தேடி கேட்டு பெற்றுக் கொள்ளட்டும். May they open their hearts. உள்ளங்களை திறந்து கொடுக்கட்டும். May they not rest until they receive. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற வரையிலே ஓய்ந்திருக்க வேண்டாம் ஆண்டவரே. May their hearts hunger it. அவருடைய உள்ளங்கள் அது மீது வாஞ்சிக்கட்டும். And we know that you are more than ready and willing to give. நீர் எங்களுக்கு கொடுக்க அதிக ஆவலாய் விருப்பமுள்ளவராய் இருக்கிறீர் எங்களுக்கு தெரியும். Thank you, Father. நன்றி தகப்பனே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. May these truths continue to go forth into our hearts. தொடர்ந்து சத்தியங்கள் உங்கள் உள்ளங்களிலே பதியட்டும். We give you all the glory. சகல மகிமையும் உமக்கே ஏறட்டும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். Praise God. Next week we're going to look at how we must be saved before we receive the Holy Spirit. அடுத்த வாரம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாலே எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க That I போகிறோம். will share in the first few minutes. அதை முதல் ஒரு சில நிமிடங்களில் பகிர்ந்து கொள்கிறேன். Then we will describe what this experience is like. பிறகு இந்த அனுபவம் என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு I விவரிப்பேன். will give you a biblical description of what this experience is. இந்த அனுபவம் என்றால் என்ன என்பதை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். Amen. ஆமென். What happens? என்ன நடக்கிறது? What is this experience? இந்த அனுபவம் என்றால் என்ன அது? Next week. அடுத்த வாரம் பார்ப்போம். Let's sing this. சேர்ந்து பாடுவோம். I'll never be the same again, no, no. Never be the same again. I'll never be the same again, no, no. Hallelujah. Since I met the Lord, I am not the same, and I'll never be the same again. Since I met the Lord, I am not the same. I'll never be the same again. Bye bye, God bless you. Since I met the Lord, I am not the same.